ட்ரீம் லீக்கோட செகண்ட் மேட்ச் இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அஜித் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல பேட்ஸ்மேன் ரமேஷ் முதல் ஓவரை போடுறது இங்கிலாந்து அணிக்காக பவுலர் பிரகாஷ். முதல் பால் நல்ல பிளேங்க, ட்ரை பட் மிஸ் ஆயிருக்கீங்க. இங்க ஒரு சிங்கிள், முதல் பாலே ஒரு நல்ல பிளே. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரமேஷ் நல்ல கேட்சா, வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்காருங்க பவுலர். கைக்கே வந்தது, ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர், அவரோட கேட்சை எடுத்துருக்கலாம் பட் இங்க மிஸ் ஆயிருக்கு. கேட்சா இல்ல மேட்சான்றத பார்ப்போம். பால் உடச்சு போட்டிருக்காரு, அம்பையர் கிட்ட இருந்து ஒரு ஒயிட் கால், ஒயிடுங்க. அருமையான பாலுங்க, அவுட்டுக்கான அப்பீல். மீண்டும் ஒரு ஒயிடு கொடுத்துருக்காங்க. இங்க அம்பையர் கிட்ட இருந்து ஒயிட் கால். பால் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, எடுக்கல. ரன் அவுட்கான ட்ரை, அதுவும் மிஸ் ஆயிருக்குங்க. இங்க ஆரம்பமே பேட்ஸ்மேன் கிட்ட ஒரு சின்ன பதட்டத்தை பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக்ல அஜித் நல்ல பிளேங்க, இங்க நல்ல ஒரு சென்சிபிள் பிளேங்க ஆடி இருக்காங்க. இதுவும் ஒரு ரன் அவுட்கான ட்ரை, இந்த முறையா அடிக்கலைங்க. ஒருத்தர் கூட சரியான முறையில் அடிக்கல. விக்கெட் கிடைச்சது. ஸ்ட்ரைக்ல ரமேஷ் ஷாட், கிரேட் ஷாட்ங்க. ஆறுங்க, அவரோட கேட்ச மிஸ் பண்ணதுக்கான ஒரு பதில கொடுத்திருக்காருங்க. தரமான 6 இங்க ரமேஷோட பேட்ல இருந்து. மீண்டும் நல்ல ஷாட், இந்த முறை கேட்சா இல்ல ஆறா, பிளேஸ்க்கு நடுவுல விழுந்து பவுண்டரியா மாறி இருக்குங்க. 6க்கு அப்புறம் மீண்டும் ஒரு 4ங்க இங்க ரமேஷோட பேட்ல இருந்து. சிறப்பான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்துறாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முதல் ஓவர் முடிவுல 15 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. போடுறதுக்காக பவுலர் மணி அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அஜித். இந்த ஓவருக்கான முதல் பால் டாட் பாலுங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட், மூமெண்ட்ஸ் நல்ல பிளேஸ் ஆகுது. 1-2ன்றத பார்ப்போம். 2 ரன் கம்ஃபர்ட்டபிளா ஓடி எடுத்திருக்காங்க, சேஃபா ஓடிட்டாங்க. 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பால், லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை ஓடிட்டாங்க. பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இந்த முறை விக்கெட் ஆயிருக்காருங்க ரமேஷ். முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் நியூசிலாந்து. நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர் பட்டிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க, நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். இவர் ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காரு. இங்க ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. இங்க 18 ரன் மற்றும் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் நியூசிலாந்து. போடுறதுக்காக மீண்டும் பவுலர் மனோஜ். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அஜித். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல ஷாட், கேட்ச் ஆரா, கேட்சுங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. அஜித் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்திகேயன். ஸ்ட்ரைக்ல இந்த ஓவருக்கான 2வது பால் நல்ல ஷாட், கேட்சா. மீண்டும் கேட்சுங்க. சேம் ஃபீல்டரே எடுத்திருக்காரு. பேக் டு பேக் விக்கெட்டுங்க. இங்க மனோஜ் கிட்ட இருந்து வந்த கார்த்திகேயன் முதல் பால் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இங்க நியூசிலாந்து அணிக்கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. நியூ பேட்ஸ்மேன் சாந்தகுமார். ஸ்ட்ரைக்ல ஹேட்ரிக் பால், இன்னும் ஒரு விக்கெட் விழுமா? நல்ல ஷாட். 1-2ன்றத பார்ப்போம். இந்த புகாரி அங்க போயிருக்காரு. நல்ல த்ரோங்க, டபுளுங்க. சாரிங்க, போன பால் அம்பையர்ஸ் நோ பால் கால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பவுலர் கிட்ட இருந்து செக் ஆக்ஷன் இருக்கு அப்படின்றதால அது நோ பாலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பவுலர் செக் போட்டதால அவர் ஓவர் வந்து அந்த 2 பாலோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் பாலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பவுலர் புகாரி வந்திருக்காரு. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு அருமையான டாட் பாலுங்க. பால் கேட்சுக்கான ட்ரை, வாய்ப்பு எடுத்திருக்காருங்க மனோஜ். பவுலிங்ல இல்லைனாலும் ஃபீல்டிங் மூலமா நான் இந்த விக்கெட் எடுப்பேன் கேட்ச்ல எடுத்திருக்காரு மனோஜ். இங்க மீண்டும் ஒரு விக்கெட் நியூசிலாந்து அணிக்கு. சாந்தகுமார் அவர்கள் தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறி இருக்காரு. இந்த ஓவர்ல மட்டும் கிட்டத்தட்ட 3வது விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சிரஞ்சீவி. ஸ்ட்ரைக்ல இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு சின்ன தடுமாற்றம் பவுலர் கிட்ட. மீண்டும் ஒரு தடுமாற்றம். பால் நல்ல பால், மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை.
பாலுங்க, மீண்டும் டாட் பாலுங்க இங்க. ஐசி பால். நல்ல பிளேங்க, தரையா வந்திருக்கு. ரன் அவுட்கான வாய்ப்பு. மிஸ் பண்ணிருக்காருங்க. ஈஸியான ரன் அவுட் வாய்ப்புங்க. மிஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா. கையில போட்ட பாலை விட்டுட்டு இது ஒரு சிங்கிளா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முடிவில் 22 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் நியூசிலாந்து. 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரோஹித் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிரஞ்சீவி. முதல் பால் நல்ல ஷாட் அங்க 6ங்க. சிரஞ்சீவியோட பேட்ல இருந்து ஒரு தரமான 6. அவரோட முதல் பாலே ஒரு 6ஆ மாத்தி இருக்காரு. போல்டுங்க, கிளீன் போல்டு. சிரஞ்சீவி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஒரு நல்ல கம்பேக் இங்க பவுலர் ரோஹித் கிட்ட இருந்து 6 கொடுத்த அடுத்த பாலு பேட்ஸ்மேனை கிளீன் போல்ட் ஆக்கியிருக்காரு. கேட்ச்கான வாய்ப்பா இல்லைங்க, நோமன் சாண்ட்ல விழுந்திருக்கு. 1-2 பார்ப்போம். நல்ல ரன்னிங் இங்க ரூபன் கிட்ட இருந்து ஒரு அருமையான ரன்னிங். பால் ஸ்ட்ரைக்ல ரூபன். ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்காரு, கேப்ல ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிள் தாங்க. வைடுங்க, கிட்ட இருந்து ஒரு வைட் கால். நல்ல பிளேங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. 1-2 ஒரு ரன் மட்டும் தாங்க. ஃபுல் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரூபன். ஃபுல் டாஸ் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல ஸ்டாப்புங்க அங்க ஃபீல்டர் பிரகாஷ் கிட்ட இருந்து. இது டாட் பாலா மாதிரி இருக்கு. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 33 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் நியூசிலாந்து. போடுறதுக்காக மீண்டும் பவுலர் பிரகாஷ், ஸ்ட்ரைக்ல சுரேந்தர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ரன் அவுட்கான வாய்ப்பா மிஸ் பண்ணிருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க இங்க. ஒரு நல்ல ஷாட், கேட்ச்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஃபீல்டர் ரோஹித் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். இங்க ரூபன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைல தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இங்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வில்சன் ஸ்ட்ரைக்ல. நல்ல பாலுங்க, ஒரு டாட் பாலா மாறி இருக்கீங்க. நல்ல பாலுங்க, நல்ல கேப்ல ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு, பவுண்டரிங்க. பேட்ஸ்மேன் வில்சன் கிட்ட இருந்து ஒரு தரமான பவுண்டரி, சிறப்பான ஷாட்டுங்க ஆஃப் சைட் திசையில. நல்ல பாலுங்க, கை போயிருக்கு. ரன் அவுட்கான வாய்ப்பா மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு குயிக் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேந்தர். கேட்ச்கான வாய்ப்பா விட்டுருக்காருங்க அங்க ஃபீல்டர் ரோஹித் கிட்ட. ஒரு தடுமாற்றம், ஒரு சிங்கிளுங்க இங்க கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 5 ஓவர் முடிவில் 40 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் நியூசிலாந்து. கடைசி ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் மணி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே, ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல வில்சன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காருங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா, பவுண்டரிங்க. ஒரு மிஸ் ஃபீல்டுங்க புகாரி கிட்ட. ஒரு தரமான 4ங்க ஸ்ட்ரைட்ல. டாட் பாலுங்க, நல்ல டாட் பால். நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு பவுண்டரி கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பால் டாட் பாலா போட்டிருக்காரு. தரமான பவுலிங். நல்ல பாலுங்க, பட்டிங்க. ஒரு சிங்கிள்ங்க, குயிக் சிங்கிளுங்க. கடைசி பால் ஸ்ட்ரைக்ல சுரேந்தர். நல்ல பாலுங்க, அவுட்டுங்க இங்க. கடைசி பால் ஒரு ரன் அவுட். இதோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவர் முடிவில் 46 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் நியூசிலாந்து. இங்கிலாந்து டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரகாஷ், நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரோஹித். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சத்யமூர்த்தி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட்ல பாலே 6 அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் பிரகாஷ். அவரோட செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு 6ங்க. ஃபர்ஸ்ட் 2 பாலுமே 2 6 அடிச்சிருக்காருங்க. அவரோட தேர்ட் பால் ஹேட்ரிக் 6 ஆகுமான்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ஷாட், ஆனா இல்லைங்க, அடிச்சாங்க. இங்க அம்பையர்ஸ் கால் கொடுக்குறாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். ஆக்சுவலி செக்கிங் அப்பீல் பண்ணி அந்த பால் நோ பால் கொடுத்து பவுலர் மாற்றிருக்காங்க. கண்டினியூ பண்ணுறதுக்காக பவுலர் ரூபன். தேர்ட் பால் ரீபால். வைடுங்க.
அவரோட தேர்ட் பால் ரீபால். மீண்டும் ஒரு வைடுங்க. ஏன் ரீபால். டாட் பாலுங்க. ஃபோர்த் பால். மீண்டும் ஒரு ஃபிஃப்த் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ச்சியா 3 டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் ரூபன். லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. கண்டினியூ ஓவர் போட வந்து அது 4 பாலும் டாட் பால் ஆக்கியிருக்காருங்க ரூபன். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சஞ்சீவ், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரோஹித். ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமான்னு பார்க்கலாம். பவுண்டரிங்க. ரோஹித் தான் அவர் பங்குக்கு வந்த உடனே பால் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. ஒரு சிறப்பான ஸ்டார்ட் இங்கிலாந்து கிட்ட இருந்து. அவரோட செகண்ட் பால். நோ பாலுங்க. செகண்ட் பால் ரீபால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. தேர்ட் பால். டாட் பாலுங்க. நல்ல ஒரு டாட் பாலுங்க. ஃபோர்த் பால். ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க இங்க. அவரோட ஃபிஃப்த் பால். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல கேட்சா மாறுமா? கேட்சுங்க. அஜித் அந்த கேட்ச் எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் பிரகாஷ் அவரோட விக்கெட்ல வந்து வெளியேறாருங்க. நல்ல பேட்டிங் அவர் வந்து. இங்கிலாந்துக்காக ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சத்யா. அவரோட லாஸ்ட் பால். டாட் பாலுங்க. ஓவர் முடிவில் 27 ரன்னுங்க. இன்னும் 4 ஓவருக்கு 20 அடிச்சா இங்கிலாந்து வெற்றிங்க. 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜித். அவரோட ஃபர்ஸ்ட் பால். போல்டுங்க. வந்த பாலே விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் அஜித். பேட்ஸ்மேன் ரோஹித் அவரோட விக்கெட்டை வந்து வெளியேறாருங்க. அவரோட செகண்ட் பால். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மணி. நல்ல பாலுங்க. டாட் பால். தேர்ட் பால். வைடுங்க. தேர்ட் பால் ரீபால். நல்ல ஷாட்டுங்க. இல்லைங்க, ஒரு கேட்ச் டிராப்பிங்க. ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஈஸியான கேட்சை ஈஸியாகவே விட்டாங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் சத்யா கிட்ட இருந்து 6ங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். ரன் அவுட்டுக்கான கால் இல்லைங்க, ஓடிட்டாங்க ஒரு ரன். நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. 3 ஓவர் முடிவில் 36 ரன்னுங்க. இன்னும் 3 ஓவருக்கு 11 ரன் அடிச்சா இங்கிலாந்து அணி வெற்றி. 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சிரஞ்சீவ். ஃபர்ஸ்ட் பால். ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. சிங்கிள் மட்டும் தாங்க இதுவும் கொடுத்ததுனால. சேம் பேட்ஸ்மேனே ஸ்ட்ரைக்லங்க. நெட்ஸ்குள்ளே போனதுனால. அவரோட தேர்ட் பால். டாட் பாலுங்க. ஃபோர்த் பால். நோ பாலுங்க. பால் ரீபால். ரெண்டான்னு பார்க்கலாம். 3வது ரன்னுக்கான காலுங்க. ஓடிட்டாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. ஒரு நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட. ஃபிஃப்த் பால். நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் சத்யா கிட்ட இருந்து. 6ங்க. 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து டீம். சத்யா கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங்க.